அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மற்றும் 12ஆம் வீட்டிற்கான அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம ராசியில் அதாவது கும்பத்தில் ராகுவும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் 5ஆம் வீட்டிலிருந்து அக்டோபர் மாதம் அதிசார பயிற்சியின் மூலமாக கடக ராசிக்கு 6ஆம் வீடான கடக ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிருக்காரு. இது ஆண்டுகோள்கள். மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் துலாம் ராசியிலும் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலும் இருக்காங்க. 3ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும், 17ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பயிற்சி அடைகிறாரு. ஸோ இதுதான் இந்த மாத கோள்கள், அதாவது கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதத்தில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தைரியசாலிகள், துணிச்சல் மிக்கவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தைரியத்தோடும் துணிச்சலோடும் சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். யாருக்கு அடிபணிந்து போக மாட்டார்கள். மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருக்கக்கூடிய ராசிக்காரர் அப்படின்னு சொல்லாங்க. எந்த சூழ்நிலையும் எந்த விதத்திலையும் தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து போகாத ஒரு நபர்கள். கௌரவத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் அது இழக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய சில சுய கட்டுப்பாடுகள் மூலமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள். எல்லா விஷயத்தையுமே பார்த்து தான் செய்கிறாங்க. என் வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி திடீர் மாற்றங்கள், திடீர் தடுமாற்றங்கள், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என் வாழ்க்கையே தலைகீழ தான் மாறிடுச்சு. நான் எதிர்பார்த்தபடி எந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது அமையலை. நான் எதிர்பார்த்த சில லைஃப் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் இல்லைங்க. நான் எதிர்பார்க்கக்கூடிய மறுபடியும் நான் தேடி போகக்கூடிய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய குழப்பங்களோடு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக அடைவுகள் மூலமாக நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. இந்த குரு பகவானுடைய பார்வை 2, 12 மற்றும் 10ஆம் வீட்டில் இருப்பது. அப்போ 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானம் சம்மந்தப்பட்ட இடத்துல, வாக்குஸ்தானம் சம்மந்தப்பட்ட இடத்துல, அப்போ குடும்ப ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலம். ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்து குடும்பத்துக்காக நிறைய தியாகங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் பட்ட கஷ்டங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இதை விட்டு வெளியே வரக்கூடிய சூழலுக்கு என்ன பண்ணுறதுங்க? குடும்பத்தில் என்ட்ரி ஆகிட்டோம், நமக்குன்னு குழந்தைங்க இருக்குது, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்ப சூழ்நிலைக்காக எல்லாத்தையும் இன்றைக்கி கடந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு இந்த மகனுக்காகவோ மகளுக்காகவோ கணவருக்காகவோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஆனால் நான் நினச்சபடியே என்னோடய வாழ்க்கை அமையவே இல்லை. என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேறு யாருக்கும் வரக்கூடாது, என்ன மாதிரி ஒரு கஷ்டங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைகள் மத்தியில் நல்ல ஒரு அதாவது அந்யோன்யம் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையுங்க. யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினச்சாங்களோ அவங்களே உங்கள்கிட்ட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது குடும்பத்தில் இதுவரை இருந்தும் அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது தீருங்க. பிரிந்து போன நபர்கள் ஒன்றிணைவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. என்ன காரணம்னே தெரியல. நான் எந்த தவறுமே செய்யலைங்க, ஆனால் எல்லா தவறுமே இன்றைக்கி என் மேலே தான் சொல்கிறாங்க. எல்லா தவறுக்கும் நான் தான் அப்படின்னு சொல்லி செய்யாத தவறுக்கு இன்றைக்கி நான் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். அந்த நிலை மாறவே மாறாதா? என்னுடைய தவறு, நான் செய்தது எந்த தவறு இல்லை அப்படிங்கிறது யாருக்குமே புரிய வைக்கவே முடியாதாங்கிற குழப்பத்தில் இருந்துகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ கணவன் அப்படிங்கிறவரும் மனைவி அப்படிங்கிறவங்களும் எல்லா நேரத்திலும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனேன். என்னோடய சூழ்நிலை என்னென்னா எல்லாத்தையும் நான் மட்டுமே என்னோடய சைட்லேருந்தே விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இன்றைக்கி கெட்ட பேர் வாங்கின ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா அந்த குருவுடைய பார்வை 7ஆம் வீடு அப்படி. அதே சுக்கிர பகவான் தன்னுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்க. அப்புறம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான யோகங்கள், விட்டுட்டு போனவங்க தன்னை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது தான் செய்த தவறுகளை ஒத்துக்கிட்டு நான் பண்ணது தப்பு அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது காதலர்கள் மத்தியில் இருந்து வந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகி, பிரிவினைகள் அப்படிங்கிறது விலகி ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அதை திருமண லெவலில் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. நான் ஒரு லைஃப்பை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த லைஃப் எனக்கு சரியான விதத்தில் அமையலை. ஆனால் என்ன தேடி வந்த ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. அது நல்ல விதத்தில் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லைஃப், உங்களை தேடி வந்த ஒரு லைஃப் உங்களுக்கு நல்ல ஒரு
நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நீங்கள் அடைய போகிறீங்க. தொழில் ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறத நிறைய பார்த்துட்டிங்கன்னா, அந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லா நிர்வாகத்திறமையும் இருந்தும் எல்லா வேலையும் நான் பர்ஃபெக்டாக பார்த்துமே இன்றைக்கி என்னால் வந்து அந்த தொழிலை நல்ல லெவலுக்கு கொண்டு போக முடியலைங்க. அது மூலமாக சில லாபத்தை அப்படிங்கிறத சம்பாதிக்க முடியல. நிறைய குழப்பங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த தொழிலை விட்டுறலாமா, இதுக்கு மேலே இதை நடத்தணுமா அப்படிங்கிற அளவுக்கு குழப்பங்கள் வந்துருச்சு. எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டமே இல்லைங்க. ஏன்னா எது தொட்டாலும் வந்து எனக்கு நஷ்டமாயிட்டே இருக்குது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த வியாபார ரீதியாகவும் நிறைய இழப்புகளை நஷ்டங்களை சந்திச்சிட்டேன். அந்த நஷ்டங்கள்லேருந்து வெளியே வரணுங்க. லாபகரமான சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாயோடைய சேர்க்கை. அதே நேரத்தில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்துட்டு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள், தொழிலில் நல்ல ஒரு விதமான சூழ்நிலைகள், தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போதுங்க. அதே நேரத்தில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு சூழலில் அப்படிங்கிறதும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இன்றைக்கி என்னோடய திறமையை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த எனக்கு ஒரு உழைப்புக்கு தகுந்த ஊதியமோ அல்லது திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லைங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் என்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு இன்றைக்கி என்னையவே வந்து வேலையை விட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. நானும் நிறைய வேலை தேடிட்டு தான் இருக்கேன், எனக்கு வேலையே எதுவும் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய திறமைக்கு தகுந்த ஊதியமும், உழைப்புக்கேற்ற ஊதியமும், திறமைக்கு தகுந்த பதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. வேலை தேடிட்டு இருக்கிற நபர்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த வேலை கிடைச்சி அது மூலமாக உங்களுடைய பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வரன்கள் அப்படிங்கிறது தேடி வருங்க. அதே சமயத்தில் இந்த குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இந்த குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையால் இன்றைக்கி நான் பட்ட கஷ்டங்கள், வலிகள், வேதனை ரொம்ப ஜாஸ்தி. என்னை வந்து நிறைய விதத்தில் குத்தி காட்டிட்டாங்க. எந்த ஒரு விசேஷத்துக்குமே சரியான விதத்தில் மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. அந்த நிலை எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். இனிமேலாவது என்னோடய வாழ்க்கையில் நான் நினச்சபடி வாழ்க்கையை வாழ முடியாதா, எனக்குன்னு ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படாதுன்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, ஒரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்போ அல்லது இடம் வாங்கிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக இருக்க போகுது. செவ்வாய் உச்ச நிலையில் அடையும் பொழுதுங்க தன்னுடைய சொந்த வீட்டில் செவ்வாயுடைய ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள், அது மேலே குருவுடைய பார்வை படுறதுனால சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சியும், சொந்த இடம் வாங்கிறதுக்கான முயற்சி, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக வந்து வீட்டு வேலையை முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் அந்த வீடு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அடுத்த விஷயங்கள், இந்த நோய் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. என்னால் வந்து முன்னபடி ஆக்டிவாகவே இருக்க முடியல. ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஒன்று போனால் இன்னொன்று, ஒன்று போனால் இன்னொன்றுன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. தோல் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அல்லது எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி கொடுத்துட்டே இருக்குது. அதுக்குண்டான தீர்வுகளுங்கிறது இல்லவே இல்லையா? எப்போ தான் நானும் வந்து மற்றவங்க மாதிரி நார்மலாக என்னால் வேலை செய்ய முடியுமா, நார்மலாக ஆக்டிவாக இருக்க முடியும்? இந்த 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நோய் ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயிற்சி உடல் ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தோல் சம்மந்தப்பட்ட சில அலர்ஜிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது கூடயும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. கட்டாயமாக வந்து ஹெல்த்தியான ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனைகள் டோட்டலாக தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. கல்வியில் நல்ல ஒரு மேன்மை, கல்வியில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் வந்து குழந்தைங்களோட கல்வியில் பெருசாக வந்து ஈடுபாடு இல்லாமல் இருக்கும், ஞாபக மறதியோடு இருந்திருப்பாங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில துறைகளை தேர்வு செய்வதற்கான யோகங்கள், கல்வியில் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஞாபக மறதிகள் குறையிறதுனால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வீண் விரயங்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கும். அதுவுமே வந்து சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், இது வரைக்கும் வந்து கடனால் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன். அந்த கடனால் கூட இருந்தவங்களே இன்றைக்கி வந்து என்னை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துருச்சு. இந்த கடனால் நிறைய அவப்பேர்களை சந்திச்சிட்டேன். இந்த நிலை அப்படிங்கிறது மாறும். கடனை எப்படியாவது அடைக்கிறதுக்கான முயற்சிகள் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். உங்கள் சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது தொழில் மூலமாக நல்ல ஒரு லாபத்தை உருவாக்கி அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க.
உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.